நியூஸ்7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். 06க்கு மீண்டும் வரவேற்கிறோம். அகமதியர்களுக்கான உரிமை தொடர்ந்து உலகளாவிய அளவில் மறுக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அது பற்றியான ஆவணப்படத்தை பார்த்தோம். அது பற்றி நம்மிடையே பேசுவதற்காக ஷாஜகான் நம்மிடையே இருக்கிறார். ஐயா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு மதத்தை பின்பற்றுறவங்க, மதத்தின் மேலேயோ கடவுள் மேலேயோ நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஒரு மதத்தை நம்புறவங்க எல்லா வழிமுறைகளையும் நடைமுறைகளையும் பின்பற்றிட்டு வர்றவங்களை நீங்கள் இந்த மதத்தை சேர்ந்தவரே அல்ல அப்படின்னு ஒரு நாடு உங்களை புறக்கணிக்குது அப்படின்னா அதற்கான காரணம் என்ன? இதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? இந்த விஷயத்தை எப்படி நீங்க முன்னெடுத்து போறீங்க? அதாவது இந்த நிலை என்பது இன்னைக்கு நேற்று நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. உலகம் தோன்றிய இஸ்லாமிய வரலாறு என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உலகம் தோன்றின நாள் முதல் கொன்று இன்று வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள்னு சொல்லப்படக்கூடிய நபிமார்கள் வர்றாங்க. சரிங்களா? இப்போ அவர்கள் வரும்போது அவர்களோடு அன்றைய காலத்து மக்கள், அவர்கள் அன்றைய காலத்தில் அவங்களும் ஒரு மார்க்கத்தில் தான் இருக்கிறாங்க. சரிங்களா? இந்த ஒரு தன்னை நபின்னு வாதிக்கிறதுக்கு முன்னால் அவர்களும் ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அப்படி அவர் வாதிக்கும் போது அவர்களுக்கு இதே துன்பங்களையும் கஷ்டங்களையும் இன்னல்களையும் தந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு அந்த அடிப்படை வசதிகள், அதாவது அந்த வாழ்வுரிமை என்னவோ அதனை அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள். இன்னைக்கு நேற்று மட்டும் இது எங்களுக்கு மட்டும் இது நடக்கலை, காலகாலமாக நடந்து கொண்டிருக்கு. அதே போன்று ஹஜரத் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் அப்படின்னா, மக்காவில் 13 ஆண்டு காலம் வாழ்க்கையை நடத்தியிருக்கிறாங்க. அந்த 13 ஆண்டு காலமும் அவர்கள் படாத கஷ்டங்கள் இல்லை, துன்பங்கள் இல்லை, எல்லா வகையான சித்திரவதைக்கும் அவர்கள் உள்ளாக்கப்பட்டார்கள். இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கிறாங்கிறது கூட அவரை ஏற்றுக்கொண்ட நபர்கள் கூட தெரியாமல் ஒரு இடத்துல இருந்திருக்கிறாங்க. இப்படி தான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை கழிச்சிருக்காங்க. அப்புறம் 13 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அவங்க அங்கேருந்து அந்த இடத்த விட்டு ஹிஜ்ரத் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு அவங்க போகிறதாக வருது. இது இன்னைக்கு நேற்று இல்லை. அவருக்கு உதாரணம் நாம் எடுத்தோம்னா, ஆதம் நமக்கு தெரியும், அவர்களுக்கு 2 மகன்கள். அவர் 2 மகன்களில் ஒரு மகன் ஒரு தியாகத்தை செய்கின்றார், ஒரு பலியோ அல்லது இறைவனுக்காக ஒன்று அவர் தியாகம் பண்ணுறார். அந்த தியாகம் ஏற்றுக்கொள்ளப்படுது, இன்னொருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படலை. அப்போ ஏற்றுக்கொள்ளப்படலைங்கும் போது ஏற்றுக்கொள்ளப்படாதவர் என்ன ஆகிறாருன்னா கோவப்படுறாரு, பொறாமைப்பட்டு அந்த இன்னொருத்தவர் அவர் கொலை செய்கின்றார், ஷஹீத் பண்ணுறார். சரிங்களா? இப்போ இந்த சம்பவம் அன்று தொடங்கப்பட்டது, இன்று வரை நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இதில் உள்ள அடிப்படை விஷயம் என்னன்னாக்க, ஒருத்தருடைய தியாகத்தை இறைவன் ஒப்புக்கொள்கின்றான், அல்லது ஒருவருடன், அதாவது ஒரு கூட்டத்துடன் இறைவன் உடன் இருக்கின்றான், இன்னொருத்தோட இறைவன் இல்லை. இதுதான் அடிப்படையான விஷயங்கள். அந்த அடிப்படையில் இந்த விஷயங்களை குறித்து பேசுறதுக்காக ரகுமான் பஞ்சாபிலிருந்து நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் இந்த விஷயங்கள் குறித்து பேசலாம். வணக்கம் ரகுமான். இந்த தொடர்ச்சியாக பாகிஸ்தானில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒடுக்குமுறைகளுக்கு என்ன மாதிரியான காரணமா இருக்கும்? நிச்சயமா சார், இது அடிப்படையில ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம். இஸ்லாம்னாலே அடிப்படையில இஸ்லாம் என்பது ஒரு அமைதி, சாந்தி, சமாதானத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கமா இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு இஸ்லாம் என்ற இஸ்லாத்தினுடைய தூதர் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துல அமைதியை நிலைநாட்டுவதற்காக, முழு மனித சமுதாயத்தையும் தன்னை படைத்த இறைவனை அடையாளம் காட்டி கொடுப்பதற்காக ஒரு தூதரா இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த அமைப்பு, இப்படிப்பட்ட முஸ்லிம்கள், இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை சார்ந்தவர்கள் இது போன்ற வன்முறையான விஷயங்கள்ல, வன்முறையில ஈடுபடுவது மிகவும் வருந்தத்தக்கதாக இருக்குது. அது மாத்திரம் இல்ல, தொடக்கத்துல நீங்க காட்டிய அந்த டாக்குமெண்ட்ரியில இருந்து பார்வையாளர்கள் நிச்சயமாக புரிந்து கொண்டிருப்பார்கள். அதாவது இஸ்லாத்தினுடைய வன்முறைக்கு இஸ்லாத்துக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. இமாம் மஹ்தி தோன்றுகின்ற அந்த காலகட்டத்துல அந்த இமாம் மஹ்தி ஆலிம்கள் மிக கடுமையாக எதிர்ப்பார்கள் என்ற ஒரு முன்னறிவிப்பும் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்காங்க. ஆக ஒட்டுமொத்தத்துல இன்னைக்கு உலகத்தினுடைய நிலைகளை பார்க்கும்போது அமைதியின்மை ஒரு மேலோங்கி நிற்கின்றது. ஒவ்வொரு மார்க்கத்தை சார்ந்தவர்களும், உதாரணமாக நம்ம இந்து மதத்தை சார்ந்த சகோதரர்கள் கல்கி அவதாரத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள். அதே போன்று கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த மக்கள் இயேசுநாதருடைய 2வது வருகை எதிர்பார்த்திருக்கிறாங்க. ஒவ்வொரு மதத்தை சார்ந்த மக்களும் அமைதியின்மை என்ற ஒரு உச்சகட்டத்தில் இருக்கிறாங்க. அதே தருணத்துல இறைவன் புறமிருந்து ஒரு இறை தூதர் வருவார் என்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கின்றாங்க. இப்படிப்பட்ட நேரத்துல தான் இந்த அஹ்மதியா ஜமாத்துடைய ஸ்தாபகர் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் இன்று இக்காலத்தில் இந்துக்களுக்கு கல்கி அவதாரமாகவும், கிறிஸ்துவர்களுக்கு ஜீசஸ் கிறிஸ்துடைய 2வது வருகையாகவும், முஸ்லிம்களுக்கு நான் இமாம் மஹ்தியாகவும் வந்திருக்கின்ற இந்த வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. இப்ப எங்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மற்ற முஸ்லிம்களுக்குள்ள வித்தியாசம் ஒண்ணுமே கிடையாது. நாங்க முழுமையாக இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எல்லளவும் கடுகளவும் நாங்கள் இஸ்லாத்தினுடைய கொள்கையிலிருந்து எந்த வகையிலும் வேறுபடல. ஒரே ஒரு விஷயம், அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அவரே மீண்டும் வருவார்கள் என்று நம்புகின்றார்கள். நாங்கள் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்து விட்டார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவருடைய ஆவியிலும் தத்துவத்திலும் ஸ்பிரிட் அண்ட் பவர்ல மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து விட்டார்கள் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அவர்
தான் சுயமாக இதை சொல்லல. நான் என்னுடைய உயிர் எந்த இறைவனுடைய கையில் இருக்கின்றதோ அந்த இறைவன் மீது நான் சத்தியம் செய்து கூறுகின்றேன். அந்த இறைவன் தான் என்னை இந்த காலத்தினுடைய இமாம் மஹதியாக ஈசா நபியினுடைய 2வது வருகையாக என்னை அனுப்பியிருக்கின்றான். முஸ்லிம்களே, என்னுடைய கருத்துக்களை பொறுமையாக கேளுங்கள், சகிப்புத்தன்மையை கையாளுங்கள், இஸ்லாத்தினுடைய போதனை அதுவாகும். எனவே நீங்கள் அழகிய முன்மாதிரிகளை வெளிப்படுத்துங்கள் என்றெல்லாம் மிக அற்புதமான முறையில் எடுத்து வைக்கின்றார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த ஆலிம்கள் முல்லாக்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற ஒரு பாகிஸ்தான் போன்ற ஒரு நாட்டில் இது போன்ற வன்முறைகள் அரங்கேறுவது மிகவும் வருந்தத்தக்க ஒரு விஷயமாகும். நீங்க எங்க கூட இணைப்புக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டமைக்கு மிக்க நன்றி. நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போலதான் அவர் முக்கியமான கருத்துக்களை வைக்கிறாரு. தங்களுடைய அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் உங்களுடைய வாதமாக இருக்கு. அதுதான் எல்லாருடைய கருத்தும். நீங்க அரங்குக்கு வந்தமைக்கும் மிக்க நன்றி. ஜீராவில் மீண்டும் நாளை சந்திக்கிறோம். வணக்கம்.